ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கான காட்ஸ் வாய்ஸ் என்னன்னு கேட்போமா? ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஆமாங்க, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொன்னது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியே அடைந்திருப்பான் அப்படின்னு யோவானில் சொல்லியிருப்பார். இன்றைக்கி கூட நம்ம வாழ்க்கையில் பாருங்களேன், நம்ம ஒரு இருளான பாதையில் பயணிக்கும் பொழுது அந்த பாதையில் வருகிற எந்த ஒரு பிரச்சனைகளும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்மளால் அதை ஃபேஸ் பண்ண முடியாது. இதே நீங்கள் ஒரு வெளிச்சமான பாதையில் நடக்கும் பொழுது என்ன பிரச்சனை வந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு தைரியத்தை அந்த வெளிச்சம் நமக்கு கொடுக்கும். அதே போல் தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமி இருண்டு கிடந்த அந்த காலத்தில் ஒளியாக, ஜீவ ஒளியாக இந்த பூமிக்கு வந்து நம்ம எல்லாருமே ரட்சித்தார். அவர் பிலவ்ட் காட்ஸ் பீப்புள். அந்த ஜீவ ஒளி நம்ம வாழ்க்கையின் இருளை எல்லாம் ஒளியாய் மாற்றுறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி அந்த ஜீவ ஒளியை பின்பற்றி நடப்போம். நம்ம வாழ்க்கையில் இருள் இல்லாமல் ஒளியில் நடக்கிற பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்குற பிள்ளைகளாக இருப்போம். காட் பிளெஸ் யூ. இன்றைக்கான காட்ஸ் வாய்ஸை கேட்டு அதுபடி நடப்போம்.